இவரு பேரு வேல்ராஜ். இவரு சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் அப்பா அம்மா ஆரம்பிச்ச அந்த தொழிலே நம்ம ரன் பண்ணிக்கலாம், இந்த ஊர்லயே பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா தான் இருக்குது, இதனால இது மூலியமாவே நல்ல வருமானம் எடுத்துடலாமே அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனாலும் போக போக பாத்தீங்கன்னா ஹோட்டல் நல்லபடியாவே பிக்கப் ஆக பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிறாங்க. அடிக்கடி சித்தி வீட்டுக்கு வருவாங்க. சித்தியும் சரி பாத்தீங்கன்னா நம்ம வேல்ராஜ் கிட்ட நல்லபடியா பேசுவாங்க. சித்தியும் அடிக்கடி சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, எவ்வளவு நாள் ஹோட்டல்னு இருப்ப, உங்க அப்பா அம்மா கிட்ட பார்த்தனா சொல்லிட்டு ஒரு வாரம் பார்த்தனா நம்ம வீட்டுல பார்த்தனா இருக்கலாம்ல, அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல பாத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சித்தி கேக்குறாங்க. நம்ம வேல்ராஜுக்கு ஒரு கொஞ்ச நாளாவது பார்த்தனா சித்தி வீட்டுல போய் தங்கிட்டு வரலாமே அப்படிங்கிற ஏக்கம் அதிகமாவே இருந்துகிட்டு இருக்குது. இப்ப இருக்கும்போதுதான் அப்பா அம்மா கிட்ட ஐடியா கேக்குறாங்க. அவங்களும் சரி, நீயும் பார்த்தனா வெளியிடங்களுக்கு எங்கேயுமே போறதில்ல, நீ சித்தி கூடவே பார்த்தனா அவங்க ஊருக்கு போ, அங்கேயும் நீ போய் சுத்தி பார்த்தது மாதிரி இருக்கும், பக்கத்துல கோவில் இருக்கு, இந்த பக்கம் போனா சர்ச் இருக்கு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய பூங்கா இருக்கு, தாராளமா நீ போய்க்கலாம் அப்படின்னு சித்தி கூடயே பாத்தீங்கன்னா நம்ம வேல்ராஜ் பார்த்தனா கிளம்பி போயிடுறாங்க. சின்ன வயசுல சித்தி வீட்டை பார்த்தது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2 மாடி வீடா பார்த்தனா இருக்குது. வீடு பார்க்க ரொம்ப பிடிச்சு போச்சு. சித்தியும் சரி, உங்க சின்ன வயசுல பார்த்த சித்தி மாதிரி இப்ப கிடையாது, இப்ப அதை விட முக லட்சமா நல்ல தெய்வீக பார்வையோட அருமையா பார்த்தனா இருக்கிறாங்க. இதனால சித்திய பாத்தீங்கன்னா அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னங்க சித்தி, இப்ப நீங்க நினைச்சா கூட பார்த்தனா இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம் போல, அந்த அளவுக்கு அழகா இருக்கிறீங்க அப்படின்னு அடிக்கடி பார்த்தனா சொல்லுவாங்க. நம்ம சித்தியும் பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல உனக்கு தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நீயும் பெரிய புள்ளியாயிட்ட, கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியிடங்களுக்கு எங்கேயும் போயிடாத, உன்னுடைய மனைவியை உன் கூடவே வச்சுக்க, ஏன்னா பாரு உங்க சித்தப்பா பாரு இங்கேருந்து பெங்களூருக்கு போறாரு, மாசத்துல ஒரு நாள் வராரோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு டைம் வராரோ தெரியல, நான் தனியா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு அடிக்கடி சித்தி சொல்லுவாங்க. நம்ம வேல்ராஜும் பார்த்தனா அப்படியெல்லாம் இல்ல சித்தி, உங்களுக்காக சம்பாதிக்கத்தான் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களும் பார்த்தனா சொல்லுவாங்க. அப்பதான் சித்தி சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் சம்பாரிச்சு நீ பெருசா என்ன பண்ணிட போற, வாழ்றது கொஞ்ச காலம், மன நிம்மதியோட கணவன் மனைவியோட சந்தோஷமா இணைஞ்சு வாழ்ற சுகமே வேற, உனக்கு இப்ப சொன்னா புரியாது, நீ திருமணம் பண்ணி உன்னுடைய மனைவியை விட்டு பிரியும் போது நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியும் அப்படின்னு சித்தி பாத்தீங்கன்னா சிரிச்ச மேனிக்கா பார்த்தனா சொல்றாங்க. அப்பதான் நம்ம வேல்ராஜுக்கும் பார்த்தனா புரிய வருது, சித்தி பார்த்தனா தான் கூடவே இருக்கணும் அப்படின்னு சித்தப்பாவை பார்த்தனா திட்டிக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு வேல்ராஜும் பார்த்தனா புரிஞ்சுக்கிட்டாங்க. போன உடனே நம்ம வேல்ராஜுக்கு பிடிச்ச மீன் குழம்பு நீட்டா பார்த்தனா 2 பேருமே சேர்ந்து சமைக்கிறாங்க. அப்பதான் வேல்ராஜும் சொல்றான், சித்தி இன்னைக்கு பார்த்தனா நானே சமைக்கிறேன், எனக்கு சமையல் ரொம்ப நல்லாவே வரும் அப்படின்ட்டு மீனை பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணி பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கிறாங்க. குழம்ப சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் உன்னைய திருமணம் பண்ணிக்க போறவ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவடா, இந்த அளவுக்கு நீ அருமையா சமைக்கிறியே அப்படின்னு சித்தியே பாத்தீங்கன்னா வேல்ராஜ அடிக்கடி தொட்டு தொட்டு பார்த்தனா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசி எல்லாருமே சிரிச்ச மேனிக்கா சாப்பிட்டு இருக்கும் போதுதான் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சித்தி வீட்டுக்குள்ளார வராங்க. அவங்களுடைய பெயர் பாத்தீங்கன்னா திவ்யா. திவ்யா பாத்தீங்கன்னா சித்தி கிட்ட ரொம்ப சகஜமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நெருங்கிய தோழி மாதிரி அந்த அளவுக்கு வாப்போன்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேல்ராஜும் அவங்கள வச்ச கண்ணு பார்க்காம பாக்குறாங்க. இது சித்தி பார்த்தனா பாத்துட்டாங்க. அந்த பொண்ணு கிட்ட பேசி முடிச்சு அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமா, என்னடா உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு போல, அவங்கள நீ என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியெல்லாம் இல்ல சித்தி, இவங்க யாரு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சித்தி பார்த்தனா சொல்றாங்க, இவங்க வேற யாரும் கிடையாது, எல்லாம் நம்மளுக்கு சொந்தக்காரவங்க கணக்குப்படி பார்த்தா வரும், இன்னும் சொல்ல போனா உனக்கு முறை அப்படின்னு கூட பார்த்தனா வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா கணவர் பிடிக்காம தான் இந்த பொண்ணை திருமணம் பண்ணி போயிட்டாங்க. இப்போதைக்கு கணவர் அவங்க பிடிச்ச பொண்ணை கூட பார்த்தனா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த பொண்ணு தனிமையில இருக்குது, உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடா, நீ வேணா ஓகே சொல்லு, நானே பார்த்தனா இந்த பொண்ணு கிட்ட பேசுறேன், அந்த பொண்ணு குணம் ரொம்ப நல்ல குணம், நம்மளுடைய உங்களுடைய அப்பா அம்மாவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு
ஆசை வார்த்தை சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம வேல்ராஜ் பாத்தீங்கன்னா முன்ன பின்ன அதிகமா பெண்கள் கிட்ட பேசினது கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு உண்மையிலுமே ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல தெய்வீக குணம் இருக்கிற மாதிரி பார்த்தோன்னா நம்ம வேல்ராஜுக்கு புரிய வருது. அந்த பொண்ணை ஏன் திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த பொண்ணு பார்த்தோன்னா வீட்டுக்கு வருது. வேல்ராஜு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பாக்குறது பேசுறது அதே மாதிரி பார்த்தோன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா போன் நம்பரை வாங்க வந்து ஆரம்பிச்சு இருக்காங்க. அந்த பொண்ணு கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா போன் கால், அதுக்கப்புறம் வீடியோ கால் அளவுக்கு பார்த்தேன்னா போயிடுச்சு. அப்பதான் திவ்யாவும் சொன்னாங்க, எனக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, அது வந்து ஒரு கொடுமையான திருமணம், அதை பத்தி சொல்ல வார்த்தையே கிடையாது, எனக்கு விருப்பமில்லாத திருமணத்தை பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தனதாயிருச்சு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு முதலிரவு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசா எதுவுமே நடக்க கிடையாது, அவனை ஏன்டா நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு போயிடுச்சு, அவன் வந்து வேற ஒரு பொண்ணை பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை பலிகாடா போயிட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வேல்ராஜ் சரி பரவாயில்ல விடு, இது வரைக்கும் உனக்கு நடந்தது நல்லதுக்கு தான் நினைச்சுக்க, ஒருவேளை அவங்கள திருமணம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக கொடுமையானதா இருந்திருக்கும், கண்டிப்பா வந்து உனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்ட்டு பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பேச பேச அந்த பொண்ணுடைய கேரக்டர் நம்ம வேல்ராஜுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தனா பிடிச்சு போச்சு. இதை பத்தி சித்தி கிட்ட சொல்றாங்க. சித்தி, எனக்கு இவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா நீங்களே அப்பா அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சித்தியும் பார்த்தனா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு, எப்பாடா இப்பவாச்சும் உனக்கு தோணுச்சு ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டுல நடக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்குது, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி தர முழு பொறுப்பு என்னுடைய பொறுப்பு அப்படின்னு அடுத்த கட்டமே அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. ரெண்டு பேத்துக்கும் ஜாதகம் பாக்குறாங்க. ஜாதக பொருத்தமும் பாத்தீங்கன்னா ஆகா ஓகோன்னு பார்த்தனா இருக்குது. ஒரு பக்கம் திவ்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னொரு பக்கம் நம்ம வேல்ராஜுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சித்தியும் சரி அப்பா அம்மாவும் சரி எல்லாருமே ஹாப்பி தான். ஆனா நம்ம திவ்யாவுடைய ஃபேமிலியில எப்படி பார்த்தனா பர்மிஷன் வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணி சித்தி வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர்த்த அழைச்சிக்கிட்டு போயிட்டு முறைப்படி கேட்கறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஓகே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு கல்யாணம் இப்படி போயிருச்சு, வயசு பொண்ணை வீட்டுல வந்து வச்சிருக்க கூடாது, ஏதோ ஒண்ணுன்னா என்ன பண்றது, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு வயசு ஆகுதே அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே பாத்தீங்கன்னா நம்ம வேல்ராஜும் சரி நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே அப்படின்னு முடிவு பண்ணி வெளியிடங்களுக்கு சுத்தி பார்க்கறது, ரெஸ்டாரண்ட்ல தங்குறது, பேசுறது, பூங்காக்கள், கோவில்கள் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் சுத்தி பார்க்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. சித்தி இல்லாத நேரத்துல நம்ம திவ்யாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு பாத்தீங்கன்னா ஜாலியா சந்தோஷமா பேசவும் பார்த்தனா ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் பார்த்தனா வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. இதனால திவ்யாவும் சந்தோஷம், நம்ம வேல்ராஜும் சந்தோஷம். முதல் புருஷன் இப்படி போயிட்டா நம்மளுக்கு வந்த வாழ்க்கை கண்டிப்பா நல்லபடியா அமையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க. திருமணம் பண்ணி முடிச்ச ஒரு சில மாசத்திலே பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா வந்து வேல்ராஜ் மூலியமா ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு திவ்யாவும் நம்ம வேல்ராஜும் ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த அந்த ஹோட்டலை நல்லபடியாவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. யதார்த்தமா சித்தி வந்து தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இப்போதைக்கு இப்பேற்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூட